ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த போய் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஒரு விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் ஞாபகமாக இருந்துக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயம் செய்ய போகிறோம் அப்படிங்கிறப்போ அதில் ஞாபகமாக இருந்துட்டோன்னா நம்மளுக்கு அதில் கவலை இல்லை. அதை விட்டுட்டு நம்மளுக்கு இப்போன்னு சொல்லிட்டு நம்ம குழப்புறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது நம்மள ஒரு விஷயத்தில் சரியில்லாமல் இருக்கிறப்ப தான் இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எந்த விதத்துலையுமே யாரையுமே நம்ம கொஞ்சம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இது பண்ணாமல் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம இது பண்ணோம்னாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஏன் இப்படிலாம் சொல்கிறீங்க? உங்களுக்கு என்னை பற்றி தெரியாதா? எதாக இருந்தாலும் எனக்கு ஒரு சில விஷயங்களில் நீங்கள் கரெக்டாக இருக்கிறீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடுச்சு. அப்படிங்கிறப்போ அதையெல்லாம் நீங்கள் கரெக்டாக எடுத்துகிட்டு போகிறது தான் நல்லது. எனக்கு இதுக்கு மேலே ஒன்றும் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறதுங்கிறத தாண்டி அதையெல்லாம் நம்மளுக்கு சரியான ஒரு விதத்தில் நம்மளுக்கு ஒரு மனசார ஒரு சில விஷயங்களை எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுல தான் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுதான் நானும் உங்ககிட்ட சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்னோடனே, ஆமாம் அது உண்மை தான் நீங்கள் சொல்கிறது. எனக்கு எல்லாத்துலேயும் நம்ம யாரையும் குறை சொல்லிட முடியாது. ஒரு சில விஷயத்தில் நம்மளால் யாருக்கிட்டேயும் எதுக்காகவும் மனசார ஒரு சில விஷயங்களை பேசிக்கவோ இல்லை அடுத்தடுத்த விஷயத்தில் இது பண்ணிக்கவோ முடியாத மாதிரியான ஒரு சில விஷயங்கள் தான் இருக்கும். அப்படிங்கிற மாதிரி நம்ம இருக்கிறப்போ அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்களில் எடுத்துகிட்டு போகிறது தான் இப்போ இருக்கிறதுக்கு புத்திசாலித்தனம். அதை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறது. எனக்கு இதுக்கு மேலே இந்த விஷயத்தில் முடிவெடுக்கிறதுக்கான இதுங்கிறது தெரியல. அந்த முடிவெடுக்கிறதுக்கான இதை நம்ம தான் உருவாக்கிக்கணுமே தவிர அதை மற்றவங்க கிட்ட கேட்டுக்கிட்டோ இது பண்ணிக்கிட்டோ நம்ம இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. பார்த்துக்கலாம். இதுக்கப்புறம் என்ன நடக்குதோ அதை பார்த்துக்கிட்டு அடுத்தடுத்த விஷயத்தில் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம். நீங்கள் அதுக்கு மேலே உங்களுக்கு எதுக்குமே நான் சரியில்லை அப்படிங்கன்னு நம்ம நம்பக்கூடாது. போக போக உங்களுக்கு எல்லாத்துலேயும் எந்தெந்த விஷயங்களில் இஷ்டம் வேணுமோ அதை எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும். அதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல விரும்பலை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். இதெல்லாம் இதுக்கு மேலே இதுக்கு விஷயத்தில் போக போக உங்களுக்கு வேணும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இதெல்லாம் அவசியமானதா இல்லை அப்படின்னோடனே, ஆமாம் அவசியம் இல்லாது தான். எனக்கு இதுக்கு மேலே எந்த விதத்துலேயும் யாருக்காகவும் இதுக்கு மேலே நான் பேசணுங்கிறதெல்லாம் தெரியாது. உனக்கு இதுதான் எனக்கு வேணும் அப்படின்ட்டு நம்ம சரி வேணும் அப்படின்ட்டு நம்ம நினச்சிக்கிட்டோனாலே போதும். உங்களுக்கு இதெல்லாம் என்னால் மாற்றிக்க முடியலை அப்படிங்கிற மாதிரி தான் இது பண்ணோன்னே, ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் மாற்றிக்கிறதுக்கான அவசியங்கிறது நம்மளுக்கு இல்லை. போக போக நம்மளுக்கு சில விஷயங்களை மனசார நம்ம புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாலே பிரச்சனைங்கிறது கிடையாது. புரிஞ்சுக்காமல் இருக்கும்போது நம்ம அதில் நிறைய விஷயங்களை சமாளிக்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறது. எல்லாமே சமாளித்து தான் ஆகணும். அப்படிங்கிறப்போ அதெல்லாம் நம்ம வேணும் வேண்டான்னு நினைக்கல. ஒருத்தருக்கு ஒருத்தர் வேணும் வேண்டாம்னு நம்ம நினச்சோன்னா அதெல்லாம் சரி இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. இத்தனைக்கும் நம்ம ரிலேட்டிவாக இருக்கிறோம். அதெல்லாம் நம்ம சரியாக பார்த்துக்குறோம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலுமே நம்மளுக்கு அடுத்தடுத்த கட்டத்தில் நம்மளால் இது பண்ணிக்க முடியாத மாதிரி தானே ஒரு சில விஷயங்கள் இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நம்மளுக்கு இதுக்கு மேலே எனக்கு இதுக்கு மேலே